கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உன் பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அழைக்கும் பொழுது நம்முடைய சுதந்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சுதந்திரம் நம்மை விட்டு மாறி போவது இல்லை. ஒரு நாளும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான சுதந்திரத்தை எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பதில்லை. நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் சொன்ன ஆண்டவர், அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். அவர் நிச்சயமாக நமக்கு மேன்மைப்படுத்துவார். நாம் அவரை இரட்சகர் என்று அழைக்கிறோம், நாம் அவரை நம்முடைய கன்மலை என்று சொல்லுகிறோம். நம்மை கைவிடுவாரா? ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஐயோ எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள், எனக்கு முன்பதாக ஒண்ணுமே பாதையே தெரியலையே, இருளாய் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைப்பீர்கள். ஆனால் இந்த நாளில கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை விட்டு விலகாமல் இருக்கிறபடியினால் நான் உனக்கு திரும்பவும் மனம் இறங்குவேன். I myself said, how gladly would I treat you like my children and give you a pleasant land, the most beautiful inheritance of any nation. I thought you would call me father and not turn away from following me. ஆண்டவர் மிகவும் அருமையான ஒரு மேன்மையான சுதந்திரத்தை கேட்கிற உனக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது எனக்கு ரொம்ப மேன்மையா இருக்கும், இந்த காரியம் என்னுடைய வாழ்வில் இது நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கென்று சொல்லி ஒரு அழகான சுதந்திரத்தை நான் வைத்திருக்கிறேன். இதுவரை உன்னுடைய கண்கள் காணாதவைகளை காணும்படியாக தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை எல்லா கதவும் அடைச்சிட்டு எனக்கு முன்பதாக தடைகள், நான் முன்னேறி செல்ல முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து சென்று கோணலான பாதைகளை செமையாக்குவார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். லாசரு கல்லறைக்குள்ளாக சென்று 4 நாள் ஆயிற்று. எல்லாரும் சொல்றாங்க, கல் எடுத்தீங்கன்னா நாத்தம் தான் வரும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கல்லை எடுக்கும்படி சொன்ன பொழுது அற்புதம் நடந்தது. ஒருவேளை நிறைய நாள் ஆயிருக்கலாம், உன்னுடைய வாழ்வின் நம்பிக்கைகள் அற்று போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் கட்டளை கொடுப்பார். உயரற்று போன, செயலற்று போன காரியங்களை இன்று கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். அவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான சோர்வுகள், பலவிதமான எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே இழப்புகள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையிலே தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தகப்பனை உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். காய்ந்து போனவைகளை துளிர்விட பண்ணுகிற என் ஆண்டவர், இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் இந்த கால வேளையில ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்கிற தெய்வருக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் வாசல்களை திறக்கிறேன், கர்த்தர் பாதைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறேன். என்னென்னால் ஒரு அற்புதத்தின் நாள், கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய கரம் இறங்குகிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.